அனுரரசின் திரைமறைவு திட்டத்தை அம்பலப்படுத்திய சுமந்திரன். உலகை உலுக்கிய எப்ஸ்டீன் கோப்புகள் இலங்கையில் காணாமல் போன சிறுமிகளுக்கு நடந்தது என்ன? சாரதி அனுமதி பத்திரம் கோருவோருக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் தினமும் 100 புதிய புற்றுநோயாளிகள், நாளாந்தம் 40 பேர் உயிரிழக்கும் துயரம். ட்ரம்புடன் டீல் பேசும் எப்ஸ்டீனின் கூட்டாளி உண்மையை வெளிப்படுத்த மறுப்பு. 40 ஆண்டுகளில் முதல் முறையாக அலி ஹமேனி செய்த செயல், மத்திய கிழக்கை சூழும் போர் பதற்றம். மக்கள் எழுச்சிகள் உருவாகாமல் தடுப்பதை நோக்கமாக கொண்டு பழைய சட்டத்தை விடவும் மிக மோசமான சரத்துக்களுடன் புதிய பயங்கரவாத தடை சட்டம் அரசு கொண்டு வருகின்றது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம். சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 1979ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் என்பது வெறும் 6 மாத காலத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தற்காலிக ஏற்பாடாகும். ஆனால் 1982இல் அது ஒரு நிரந்தர சட்டமாக மாற்றப்பட்டது. ஆரம்பத்தில் விடுதலை புலிகள் உள்ளிட்ட இயக்கங்களை தடை செய்ய கொண்டுவரப்பட்ட இந்த சட்டம் போர் முடிந்த பின்னரும் நீக்கப்படவில்லை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகையை பெறுவதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனையாக உள்ளது. இதன் காரணமாகவே அரசு பழைய சட்டத்தை நீக்கிவிட்டு புதிய சட்டத்தை கொண்டு வர முயல்கின்றது. ஆனால் இந்த புதிய வரைவு பழைய சட்டத்தை விட பல மடங்கு கொடூரமானது. புதிய சட்ட வரைவு மிக மோசமாக இருப்பதால் மக்கள் அனைவரும் அதனை எதிர்த்து போராடுவார்கள். அந்த எதிர்ப்பின் விளைவாக அரசு புதிய வரைவை வாபஸ் பெற்றால் தானாகவே பழைய பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் நீடிக்கும். பழைய சட்டத்தை தந்திரமாக தக்க வைத்துக் கொள்வதற்காகவே அரசு இவ்வளவு மோசமான புதிய வரைவை முன்மொழிந்துள்ளதோ என்று பலத்த சந்தேகம் எழுகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். உலகளவில் எப்ஸ்டீன் கோப்புகள் பேசுபொருளாகியுள்ள நிலையில் இலங்கையில் காணாமல் போன சிறுவர் சிறுமியர்களை அரசியல் சார்ந்து மட்டும்தான் கடத்தியுள்ளார்கள் என்ற நிலைக்கு வர முடியாது என்று சட்டத்தரணி உமாகரன் ராசையா தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற உடல் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், பாலியல் செயற்பாடுகளுக்காக சிறுவர் சிறுமியர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்ற எப்ஸ்டீன் கோப்பு உலகளவில் ஒரு விடயத்தை எமக்கு குறிப்பிட்டுள்ளது. அப்படி இருக்கையில் இலங்கையில் இருந்து காணாமல் போன சிறுவர் சிறுமியர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அரசியல்சார் குற்றமாக காணாமல் ஆக்கப்படுதல் என்ற ரீதியில் மட்டும் விசாரிக்க முடியாது. 2009 தொடக்கம் 2026ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்ட சிறுவர் சிறுமியர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பாலியல் சுரண்டல் ரீதியாகவும் மனித ஆட்கடத்தல் ரீதியாகவும் இந்த அரசு விசாரணை செய்ததா? இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைய தேசிய மக்கள் சக்தியாக இருக்கக்கூடிய JVP-யினர் தான். எனவே மிகப்பெரிய பொறுப்பும் கடப்பாடும் இவர்களுக்கு உள்ளது. எனவே இந்த கடத்தல் விவகாரங்களை பாலியல் சுரண்டல் மற்றும் நரபலியிடுதல் போன்ற மூட நம்பிக்கைகள் விடயத்திலும் அபாயங்களுக்காக சிறுவர் சிறுமியர்கள் கடத்தப்பட்டார்கள் என்ற ரீதியிலும் விசாரிக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். இதுவரை எத்தனை சிறுவர் சிறுமியர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்பதற்கான சரியான பதிவுகள் இல்லை. காணாமல் போன 2,30,000 பேரில் 2,300 சிறுவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள் என்று எம்மால் கூற முடியும். அதனை மறுக்க NPP அரசாங்கம் தகுந்த சாட்சியங்களை சமர்ப்பிக்க வேண்டும். சிறுவர்கள் வணிக பொருளாக்கப்பட்டார்கள். எனவே இது தொடர்பில் பல இடங்களில் கடிதங்கள் அனுப்பியுள்ளோம். எப்ஸ்டீன் கோப்புகளில் 188 இடங்களில் இலங்கையின் பெயர் உள்ள நிலையில் அது குற்ற சம்பவத்துடன் தொடர்புடையது என்று எம்மால் கூற முடியாதோ, தொடர்பில்லை என்றும் கூற முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சாரதி அனுமதி பத்திர விண்ணப்பங்களுக்கு விண்ணப்பித்தவர்களில் சுமார் 8% உடல்நல குறைபாடு காரணமாக வாகனம் செலுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி 2024ஆம் ஆண்டில் 9,54,536 மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 69,728 பேர் உடல்நல குறைபாடுகள் காரணமாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதிலும் தற்காலிகமாக நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையானவர்கள் பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் சுட்டிக்காட்டியுள்ளது.
மருத்துவ பரிசோதனையில் 77% கண் பிரச்சனைகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 8% போதைப்பொருள் பழக்கம், 4.48% நீரிழிவு நோய், 3% உயர் இரத்த அழுத்தம் மற்றும் 2.33% இதய நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தினமும் சுமார் 100 புதிய புற்றுநோயாளிகள் பதிவாவதாக சுகாதார துணை அமைச்சர் மருத்துவர் ஹன்ஸ் விஜயமுனி தெரிவித்துள்ளார். புதிய புற்றுநோய் ஆரம்பகால கண்டறிதல் மையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இதனை கூறினார். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் வெளிநோயாளர் பிரிவில் அமைந்துள்ள தொற்றுநோய் மருத்துவமனை கட்டடத்தில் முதல் தளத்தில் இது நிறுவப்பட்டுள்ளது. நாட்டில் 6 முக்கிய மருத்துவமனைகளில் இந்த மையங்கள் தற்போது செயல்பட்டு வருவதாகவும், எதிர்காலத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ளடக்கும் வகையில் இந்த மையங்களை நிறுவுவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாளுக்கு நாள் பதிவாகும் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஹன்சன விஜயமுனி, இந்த நோயாளிகள் நோயின் பிற்பகுதியிலேயே காணப்படுவதாக வலியுறுத்தினார். ஒவ்வொரு நாளும் சுமார் 40 நோயாளிகள் உயிரிழப்பதாக துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் இந்த நாட்டில் ஒவ்வொரு நாளும் 15 பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாகவும், அவர்களில் 3 பேர் ஒவ்வொரு நாளும் இறக்கின்றார்கள் என்றும் தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் 20 வயதுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் சுய மார்பக பரிசோதனை செய்து கொள்ளுமாறும், 20 தொடக்கம் 40 வயதிற்குட்பட்டவர்கள் 3 வருடங்களுக்கு ஒரு முறை மருத்துவ மார்பக பரிசோதனை செய்து கொள்ளுமாறும், 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை மருத்துவ மார்பக பரிசோதனை செய்து கொள்ளுமாறும் பெண்கள் இந்த திட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் இணைந்து பாலியல் கடத்தல் குற்றங்களுக்காக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அமெரிக்க ஹவுஸ் மேற்பார்வை குழுவின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். டெக்சாஸ் சிறையிலிருந்து மெய்நிகர் முறையில் சாட்சியமளிக்க முன்னிலையான மேக்ஸ்வெல் அமைதியாக இருப்பதற்கான தனது அரசியலமைப்பு உரிமையை பயன்படுத்தி பதிலளிக்க தவறினார். மெக்ஸ்வெல்லிடமிருந்தும் எப்ஸ்டீனிடமிருந்தும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் குறித்தும் பல கேள்விகள் இருந்த போதிலும் எந்த பதிலையும் பெற முடியாது போனது பெரும் ஏமாற்றம் அளிப்பதாக குழுவின் தலைவர் ஜேம்ஸ் கெமர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மன்னிப்பு வழங்கினால் மட்டுமே மேக்ஸ்வெல் உண்மைகளை பேச தயாராக இருப்பதாக அவரது சட்டத்தரணி டேவிட் ஆஸ்கார் மார்க்வெல் தெரிவித்துள்ளார். அத்தோடு முழு உண்மையையும் கூறக்கூடிய ஒரே நபர் அவர்தான் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எஸ்டீனிடமிருந்து உயிர் தப்பியவர்கள் குழு மேக்ஸ்வெல்லின் தகவல்களை எச்சரிக்கையுடன் அணுகுமாறும் கோரிக்கை விடுத்ததுடன், அதிகாரமுள்ள பல ஆண்களை காப்பாற்றுவதற்காக அவர் உண்மைகளை மறைப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பாலியல் கடத்தல் வலையமைப்பில் ஈடுபட்டதாக முக்கிய நபர்கள் குறித்த விவரங்கள் வெளியிட மேக்ஸ்வெல் தொடர்ச்சியாக மறுத்து வருவது வழக்கில் உள்ள மர்மங்களை இன்னும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கடந்த 40 ஆண்டுகளாக தொடர்ந்தும் கலந்து கொண்டு வந்த விமானப்படை தளபதிகளுடனான ஆண்டு கூட்டத்தை இந்த ஆண்டு முதன்முறையாக தவிர்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் பல்வேறு ஊகங்கள் எழுந்துள்ளது. இந்த நிகழ்வு அமெரிக்க வளைகுடா பிராந்தியத்தில் தனது ராணுவ இருப்பை அதிகரித்து வரும் நேரத்தில் நிகழ்ந்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் தீவிரமடையலாம் என்று எச்சரிக்கை உருவாகியுள்ளது. 1989 ஆண்டு ஈரான் உச்ச தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து பிப்ரவரி 8 அன்று நடைபெறும் இந்த கூட்டத்தில் அலி ஹமேனி ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் கலந்து கொள்வார். அதனால் இந்த ஆண்டு அவர் பங்களிக்காதது மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இந்த ஆண்டு கூட்டம் ஈரான் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. 1979 ஆண்டு இஸ்லாமிய புரட்சியின் போது விமானப்படை அதிகாரிகள் குழு இஸ்லாமிய குடியரசின் நிறுவனர் அயதுல்லா அலி ஹமேனிக்கு விசுவாசம் தெரிவிக்கும் நிகழ்வை பிப்ரவரி 8 நினைவு கூறுகின்றது. இந்த நிகழ்வை பக்லாவி அரச வம்சத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. அதன் பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் விமானப்படை தளபதிகள் நாட்டின் மத தலைவருடன் சந்தித்து வந்தனர். கடந்த 4 தசாப்தங்களாக கொரோனா தொற்று காலத்திலும் கூட ஹமேனி இந்த கூட்டத்தில் தொடர்ந்தும் கலந்து கொண்டு வந்தார். ஆனால் இந்த ஆண்டு அவர் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை. அதற்கு பதிலாக ஈரான் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி அப்துல் ரஹீம் முசாலிம் விமானப்படை தளபதிகளை ஞாயிற்றுக்கிழமை சந்தித்தார்.
இந்த அசாதாரண மாற்றம் பாதுகாப்பு காரணங்கள் ஹமேனி பொதுவெளியில் தோன்றுவதை தவிர்த்திருக்கலாம் அல்லது முக்கிய தேசிய விவகாரங்களில் கவனம் செலுத்தி வரலாம் என்று ஊகங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. ஹமேனி கூட்டத்தை தவிர்த்தது தெஹ்ரான் வாஷிங்டன் உறவுகள் கடும் பதற்றத்தில் உள்ள நேரத்தில் நிகழ்ந்துள்ளது. அமெரிக்க வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கூடுதல் கடற்படை மற்றும் விமானப்படை வளங்களை நிலைநிறுத்தி வருகின்றது. இதற்கு பதிலாக ஈரான் அமெரிக்கா எந்தவொரு ராணுவ நடவடிக்கைகளையும் தொடங்கினால் அது முழு மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் பரவக்கூடிய போராக மாறும் என்று பல முறை எச்சரித்துள்ளது. முன்னதாக பிராந்திய மோதல்களில் சமாதான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அமெரிக்கா ஈரானின் ஏவுகணை திட்டத்தை பேச்சுவார்த்தையில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றது. அதே நேரம் அணுத்திட்டம் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு பொருளாக இருக்க வேண்டும் என்று ஈரான் தெரிவித்து வருகின்றது. இந்த கருத்து வேறுபாடுகள் இரு தரப்புகளுக்கும் இடையில் தொடர்ச்சியான பதற்றத்தையும் பரஸ்பர எச்சரிக்கையும் உருவாக்கியுள்ளது. ஹமேனி இந்த ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்காததற்கான அதிகாரப்பூர்வ காரணம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் நிகழ்வு நேரம் மற்றும் சூழ்நிலை காரணமாக பார்வையாளர்களிடையே பல கேள்விகள் எழுந்துள்ளது.